எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் கம்பெனியில் 86mm ட்ரிபிள் வைப்ரேட்டுடைய சின்ன டெமோ வீடியோ. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். திரும்பியும் ஏன் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன்னா, நிறைய புதுசாக வர கஸ்டமர்கள் கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. சார், ஒரே மிஷினில் நாங்கள் ஒரு அடி கல்லும் ஒன்றரை கடை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு வேண்டியே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இப்போ ஒரு அடி டை மாட்டிருக்கிறோம். இந்த டையில் வந்து நாங்கள் ஒரு அடி கல்லை அடித்து காட்ட போகிறோம். இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. மற்றபடி மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிறது தான், இது வந்து பவுடர் கோட்டிங் மெத்தேடு. ராடு வந்து கிரவுண்ட் பார் ராடு, ஆயில் சீல்ஸ் ஹெவி, டிவிஎஸ் போல்ட் நட்டு. மிஷினுடைய லென்த்தும் அதிகம், அகலும் அதிகம். ஜம்போ மாடல் மிஷின். இது இல்லாமல் புதுசாக வர கஸ்டமர் கேட்குறாங்க, சார் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இது செமி ஆட்டோமேட்டிக் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. எப்படின்னா, லிவர் சிஸ்டம் இங்கே கொடுத்துருவோம். அதாவது டைக்கும் ரெண்டு பத்து லிவர் சிஸ்டம் தனியாக வந்துடும். சின்ன வீடியோ பாருங்கள். இது வந்து டாப்புக்கு, இது பாட்டமுக்கு. இது அப் டவுன் ஆகும் பாருங்க. டவுன் ஆகுதுங்களா? இது அப் டவுன் ஆகுது பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ராவல் மோட்டர் வந்து மூவிங்காக இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க காட்டுறேன். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரிலே கொடுத்துருப்போம், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஸ்பீடு ஜாஸ்தி கம்மியாக கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கள், நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி நகருது பாருங்கள். இது வந்து ஃபார்வேர்டுங்க, நின்றுச்சுங்களா? அடுத்தது பாருங்க, நின்றுச்சுங்களா? இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் வந்து 1.25 ஃபீட் செட் பண்ணியிருக்கேன். அதாவது கேப் பார்த்தீங்கன்னா 1.25 செட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 1.25 தேவையில்லை, ஒரு அடி 1 இன்ச்சு போதும், ஒரு அடி 2 இன்ச்சு போதும், இல்லை 16 2 இன்ச்சு போதும் அப்படின்னு கூட செட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப லாங் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து கண்டினியூட்டி. இது பாருங்க, இது முடிச்சுட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா, அதோட மிஷின் போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம வேலை முடிச்சா கொண்டு நிறுத்திடலாம். ஏன்னா புதுசாக வர கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. அதனால இந்த பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே மிஷின் கல்லடிக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லா பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்போதுமே மிஷின் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வைப்ரேட்டர் அதிகமாக இருக்க மிஷினாக வாங்குங்க. அதாவது கல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தரமாடின்னு நினச்சிங்கன்னா வைப்ரேட்டர் அதிகப்படுத்த கல்லுடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிக்கும். அதே மாதிரி மிஷினுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோ பிளாக் கல்லடிக்கிற மிஷின் ஒன்று, இந்த மிக்சர் மிஷின் ஒன்று, இந்த டை செட் இந்த 3 வந்துடும். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ராலி 2. இதுதான் ஒரு பேக்கேஜ். இது வரக்கூடிய மொத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டை சைஸ் பாருங்கள், இங்கே போட்டுருப்பேன் நான் இங்கே. அதாவது இது வந்து நீளம் 16க்கு, அகலம் 6, உயரம் 8. இது ஒரு சைஸு. அதே மிஷினில் இந்த டை பாருங்கள், நீளம் 16, அகலம் 8, உயரம் 8. இது ஒரு சைஸு. இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் 16, அகலம் 4, உயரம் 8. இப்போது நீளம் 16 சொன்னோம் இல்லைங்களா, இது நீளம் 12 பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், டை சைஸில் இப்படி தான் வரும். இது வந்து 3 டை செட்டு, 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சும்பாங்க. 4 இன்ச்சில் 8 பிளாக்கும், 8 இன்ச்சில் 4 பிளாக்கும், 6 இன்ச்சில் 5 பிளாக்கும். இந்த 3 டைப் வரும். இந்த மிஷினுடைய டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரை கொடுத்துட்றேன், என்னை கூப்பிடுங்க, இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.